பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு முறை திருச்செந்தூர் சென்று அங்கே தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு வர வேண்டும். அங்கே முருகப்பெருமானுக்கு, அதாவது பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அங்கே முருகப்பெருமானுக்கு சந்தனம் கொடுக்க வேண்டும். தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் தூள் கொடுக்க வேண்டும். அங்கே பெருமாள் நின்ற நிலையிலும் கிடந்த நிலையிலும் 2 நிலைகளில் இருக்கிறார். ஆக பெருமாளுக்கு, கோயிலுக்குள்ளே இருக்கிற பெருமாளுக்கு 2 மலர் மாலைகளை கொடுக்க வேண்டும். இவ்வாறு கொடுத்தால் நினைத்த காரியங்கள் கைகூடும். அடுத்து ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு முறை ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட பெருமாளை வணங்குவது மிகவும் சிறப்பானது. அதுவும் முக்கியமாக அவர்கள் ஆதிசேஷனை, அதாவது ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட பெருமாளை வணங்குவது போலவே நாகர்கோயில் சென்று அங்கே நாகராஜனை வணங்கிவிட்டு திருப்பதி சாரம் என்று சொல்லக்கூடிய ஊருக்கு சென்று பெருமாளை, அதாவது நாகர்கோயிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற திருப்பதி சாரம், அங்கே சென்று பெருமாளை வணங்கிவிட்டு வரலாம். இதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவீர்கள். இந்த வருடத்தில் நீங்கள் உங்கள் ஊரிலே செய்ய வேண்டிய பரிகாரமாக 2ஆம் இடத்திலே கேதுவான் இருப்பது குடும்பத்திலே உங்கள் பேச்சினால் மனக்கசப்புகள் ஏற்படும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக பிரதி ஞாயிற்றுக்கிழமை விநாயகருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த தீப வழிபாடுகளின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் கடகராசி நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி.